மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஐடிசியோட ரிசல்ட்ஸு. ஐடிசியோட ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஓவரால் ரெவென்யூ 15% ஏறி இருக்குது. ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்படின்னா இயர் ஆன் இயரும் ஃப்ளாட்டு, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட ஃப்ளாட்டு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பெருசாக நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹோட்டல்ஸ்னால ஒன் டைம் கெயின் வந்துருந்தது. அந்த ஒன் டைம் கெயினை நம்ம எடுத்துகிட்டு தான் இதை பார்க்கணும். அதனால ஃப்ளாட்டாக தான் இருந்ததுன்னு நம்ம நினைப்போம். அதே சமயத்தில் 4 பெரிய டிவிஷனுமே நல்லா பண்ணியிருந்தது. சிகரெட்ஸில் க்ரோத்தும் ஓகே, ப்ராஃபிட்ஸும் ஏறி இருந்தது. சிகரெட்டோட ப்ராஃபிட்ஸ் ஏறினதுனாலையும் அதே மாதிரி அக்ரி டிவிஷனில் ஏறின ப்ராஃபிட்ஸ்னாலையும் அவங்களால ப்ராஃபிட்ஸை சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. நான் சிகரெட் எஃப்எம்சிஜியில் ரெவென்யூ ஏறி இருந்தாலும் ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சிருக்கு. இது எல்லாரோட இண்டஸ்ட்ரி பியர்ஸும் அதே கதி. பட் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த சிகரெட்டுங்கிறது ஒரு மோட்டா கொடுக்குது ஐடிசிக்கு.